அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா சார் ஃபர்ஸ்ட்டு அதாவது சக்ஸஸ் அப்படின்னு ஒரு மேகசின் இருக்குங்க அமெரிக்காவில் ஒரு தலை சிறந்த மேகசின் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் வெளிவந்த ஒரு பர்டிகுலர் இதழில் இது இப்போ வந்தது கிடையாதுங்க இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இதழ் அப்போ அந்த புக்கில் டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா வி கிரியேட் மில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிரியேட்ஸ் மில்லியனர்ஸ் அப்படின்னா அதில் கீழே அந்த எழுத்து இந்த வி கிரியேட் மில்லியனர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு எழுத்து இருக்கும் இந்த சின்ன எழுத்தில் பார்த்தீங்கன்னா ஹவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆண்டர்பிரினர் எலைட் ஆர் பில்டிங் ஃபார்ச்சூன்ஸ் அட் பிரேக் நெக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க அது என்ன சார் பிரேக் நெக் ஸ்பீட் அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இணையற தொழில் முனைவோர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மிக வேகமாக மாற்றி அமைக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த டைட்டில் இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா அந்த ஹெட்ல இந்த டைட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ அது என்னது அந்த மிக வேகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பிரேக் நெக் ஸ்பீட் அது என்னங்க பிரேக் நெக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் கடைக்கு போயிருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் வாங்குற கடைக்கு போயிருக்கீங்களா அந்த பர்டிகுலராக சிக்கனுக்கு வாங்க போனீங்க அப்படின்னா அந்த உயிரோடு இருக்கக்கூடிய சிக்கனை முதல்ல எடை போடுவாங்க எடை போட்டு நீங்கள் ஓகே எஸ் இந்த சிக்கன் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் எஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த சிக்கன் கழுத்தை கோழியோட கழுத்தை பிடிச்சி டக்குன்னு இப்படின்னு ஒரு இழு இழுப்பான் பார்த்துருக்கீங்களா டக்குன்னு ஒரு இழு இழுத்து டப்பாக்குள்ளே போட்டுருவான் அவ்வளோதான் கோழி செத்தாச்சு பிரேக் நெக் ஸ்பீட் கழுத்தை உடச்சிடுறது கழுத்தை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க ஒரு 2 வருஷம் ஆகுமா 1 மாதம் ஆகுமா ஒரு 5 மணி நேரம் ஆகுமா எவ்வளோ நேரம் ஆகுங்க நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவன் கழுத்து இழுத்துருவான் முடிஞ்சது லெஸ் தென் a செகண்ட் இழுத்து போட்டானா முடிஞ்சுது அதுதான் பிரேக் நெக் ஸ்பீட் அதாவது வேகம் மிக வேகம் அப்படிங்கிறதுக்கும் அந்த வேகத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க பிரேக் நெக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி அதாவது எல்லா துறையிலையும் சாதிச்சவங்க சம்பாரிச்சவங்க இருக்காங்க ஆனா நெட்வொர்க் துறையில சாதிக்கிறவங்களுடைய வேகம் மிக மிக அதிகம் அதுதான் அந்த பிரேக் நெக் ஸ்பீடுங்கிறத கோடிட்டு காட்டியிருக்காங்க இதே புக்கில் அந்த சென்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் கோல்டன் லெட்டர்ஸில் போட்டிருப்பாங்க அந்த சென்டர் பேஜ் எனக்கு கிடைக்கல அதனால் அந்த லெட்டர்ஸை மட்டும் நான் எடுத்து சென்டரில் போட்டிருக்கேன் அந்த புக் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் பேக்ரவுண்டில் கோல்டன் லெட்டர்ஸில் இது போட்டிருப்பாங்க 600 years of US is equal to 45 years of direct selling அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது இன்னைக்கு உலக பணக்கார நாடு எது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க அமெரிக்கான்னு கரெக்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக பணக்கார நாடு எதுன்னா அமெரிக்கா நாடுன்னு சொல்லிடுவோம் அந்த அமெரிக்காங்கிற ஒரு நாடு இருக்குதுன்னு உலகத்துக்கு தெரிய வந்து 600 சில்லற ஆண்டுகள் தான் ஆகுது இன்னும் 700 வருஷம் ஆகலை லெஸ் தேன் 700 years தான் ஆச்சுங்க அமெரிக்காங்கிற ஒரு நாடு இருக்குன்னு உலகத்துக்கு தெரிய வந்தேன் அப்போ அந்த 600 வருஷத்துலையும் உலக கோடீஸ்வர நாடான அந்த அமெரிக்காவில் 600 வருஷம் மொத்தம் சேர்ந்து ஒரு 100 கோடீஸ்வரர்கள் இருந்தாங்கன்னா சார் புரியுதா நான் சொல்றது அமெரிக்கா 600 வருஷமா இருக்கு இந்த 600 வருஷத்துலையும் சேர்ந்து மொத்தம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை ஒரு 100 பேர் அப்படின்னா அதே 100 கோடீஸ்வரர்களை அதே அளவுக்கு 100 கோடீஸ்வரர்களை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை வெறும் 45 வருஷத்தில் உருவாக்கி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க 45 years ஸோ நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இட்ஸ் ஆல் ப்ரூவன் ஆல்ரெடி இது ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில் வேர்ல்ட் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்கு இன்னைக்கு எப்படி இந்தியாவில் நமக்கு எல்லாத்துக்கும் FDSA ஃபெடரேஷன் ஃபார் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஒன்று இருக்கோ அதே மாதிரி உலகத்துக்கு வேர்ல்ட் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஒன்று இருக்குங்க அந்த அசோசியேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது 2006 கணக்கின்படி உலகம் பூரா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள இருந்தவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 37.71 மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார் ஒரு மில்லியன் எவ்வளோன்னு தெரியுமா ஏன்னா இந்தியாவில் வந்து 1000 லட்சம் கோடின்னு சொல்லி தான் பழக்கம் அங்கெல்லாம் 1000க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்லியனுக்கு போயிடுவாங்க அவங்க கிட்டலாம் லட்சம்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம் கோடியெல்லாம் கிடையாது வெளிநாடுகளில் மில்லியன் என்னன்னு தெரியுமா எவ்வளோங்க ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 10 லட்சம்னு அர்த்தம் அப்போ 37.71 மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 2006 கணக்குப்படி உலகம் பூரா இருந்தாங்களாமா 2011 5 வருஷம் 2006 இருந்து 2011 அடுத்த 5 வருஷத்துல அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க அந்த ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள புதிதாக 200 மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் புதுசாக உள்ள வருவாங்கன்னு சொல்லி அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க அவங்க பண்ண ஃபோர்காஸ்ட் அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி 50 வருஷமா இருக்கு 50 வருஷமா என்ன வியாபாரம் நடந்ததோ 50 வருஷம் கூடி இன்னைக்கு எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க 37.71 மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருக்காங்க இந்த மொத்த 50 வருஷம் ரெக்கார்டை
விட 5 மடங்கு அதிகமான வியாபாரம் அடுத்த 5 வருஷத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. எப்போ? 2006ல். 2011ல் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதை சர்பாஸ் பண்ணுச்சுங்க. 200 மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பழைய 37.71 இல்லாம 200 நியூ மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணுச்சுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி. இப்போ இதே விஷயத்தை இன்னைக்கு இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. இது 2006ல் அமெரிக்காவில் சொன்னது, இப்போ இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கேபிஎம்ஜி அப்படின்னு ஒரு பாடி இருக்கு, ஃபிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பாடி இருக்கு. ஃபிக்கினா தெரியுங்களா? ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். அப்போ அந்த ஃபிக்கியும் கேபிஎம்ஜி 2 பேரும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2015ல் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தின் அளவு 645 பில்லியன். சார், இப்போ மில்லியனுக்கு கணக்கு சொன்னீங்க, பில்லியனுக்கு யாராச்சும் கணக்கு தெரியுமா? தெரியுமா? 100 crores சார்? 100 மில்லியன் எவ்வளோ? 1 மில்லியன் எவ்வளோங்க? 1 பில்லியன் எத்தனை? 100 கோடி இல்லைங்க, 1000 கோடி. 1000 கோடிகள் ஒன்று சேர்ந்தாதான் 1 பில்லியன். சரிங்களா? 645 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் இந்தியாவில் 2025ல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக நடக்க போகுதுன்னு சொல்லி கேபிஎம்ஜி அண்ட் ஃபிக்கி 2 பேரும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2015ல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை படித்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் இந்த நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதற்கான எல்லா ரெகுலேஷன்ஸும் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷன் மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பண்ணுற வியாபாரத்திற்குன்னு தனி சட்டம் வந்திருக்கும். அதுக்காக ஒன்றும் ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அடுத்த நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் இதில் உங்களுக்கு சட்டம் பாஸ் ஆக போகுது. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், மேக்ஸிமம் ஒரு 3 to 4 monthsக்குள்ள இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற நமக்குன்னு சொல்லிட்டு தனி சட்டம் வரப்போகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வர்த்தகத்தின் அளவு அவ்வளவு. இப்போ அந்த 645 பில்லியன் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 645 பில்லியன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த கோடிகள் எல்லாம் போட்டெல்லாம் ஒன்றும் உங்களை அளப்பிக்க வேண்டாங்க. இந்தியாவுடைய மொத்த வர்த்தகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா? ரோட்டில் பெட்டி கடை விற்கிறாங்க, ரோட்டு கடை வச்சுருக்காங்க, அதுவும் இந்தியாவுடைய வர்த்தகத்தில் சேரும். ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்குது, அதுவும் இந்தியாவோட வர்த்தகத்தில் சேரும். இரும்பு வியாபாரம் பண்ணுறாங்க, அதுவும் இந்தியாவோட வர்த்தகத்தில் சேரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுவும் இந்தியாவுடைய மொத்த இந்திய வர்த்தகத்தில் அதுவும் சேரும். ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, காலேஜ் நடத்துகிறாங்க, அதுவும் இந்திய வர்த்தகத்தில் சேரும். டெக்ஸ்டைல்ஸ், துணி விற்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுவும் இந்திய வர்த்தகத்தில் சேரும். ஸோ இந்தியாவில் யாரெல்லாம் என்னெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ எல்லாமே சேர்ந்தது தான் இந்திய வர்த்தகம். கரெக்டா? 2025ல் மொத்த இந்திய வர்த்தகத்தில் 35%, 35% அப்படிங்கிறது தான் இந்த 645 பில்லியன் அப்படிங்கிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இன்னையிலிருந்து 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் இந்த துறை மூலமா வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மலைப்பா கூட இருக்கலாம். இன்னும் கூட இந்த பிசினஸை பத்தி வேண்டான்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு இருக்கிறவங்க வெளியில் எத்தனையோ பேர் இருக்காங்க. 100 பேர் மீட்டிங் கூப்பிடுறீங்க, 100 பேர் ஜாயின் பண்ணிட்டா போறாங்க வெளியே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிஸி, எனக்கு டைமே இல்லைன்ட்டு தான் வெளியில் போவாங்க. கரெக்ட் தானங்க? அந்த டைமே இல்லைன்ட்டு வெளியில் போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு டிவிஎஸ் 50 வச்சிருப்பார் அவர். அந்த டிவிஎஸ் 50 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அந்த இது வந்துருச்சு இல்லைங்களா, கிக் ஸ்டார்ட் டிவிஎஸ் 50 வந்துருச்சு இல்லையா? அவர் வச்சிருக்கிற டிவிஎஸ் 50 பார்த்தீங்கன்னா அந்த பெடல் போட்டு ஸ்டாண்டு போட்டு அப்படி சுற்றினா தான் டிவிஎஸ் 50 ஸ்டார்ட் ஆகும். அதில் அந்த பெடலுக்கு பார்த்தீங்கன்னா நர்லிங் போயிருக்கும். அந்த நர்லிங் பாவம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அவருக்கு பிஸியாக இருக்கார். அதனால் அந்த கிளச்சை கையில் அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே தள்ளிட்டு கிருன்னு தள்ளிட்டு போய் விட்டன வண்டி ஸ்டார்ட் ஆகி எட்டி வச்சு உட்காந்துருவார். அப்படியே போயிடுவார் வேகமாக. அவர் உங்ககிட்ட நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா நான் பார்க்குறேன், எம்எல்எம் நான் தெரியும், டிரான்ஸ் இண்டியா தானே, 3 மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் என்ன தெரியுமா, புதுசாக சேர்ந்தவங்க, சா இவர் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன், இவரே வேண்டான்ட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வீட்டில் போய் சோகமாக உட்காந்துக்குவீங்க. அடுத்த நாள் காலையில் உங்கள் லீடர் ஃபோன் பண்ணுவார் உங்களுக்கு, மேடம் சார் எப்படி பார்த்தீங்க, நேற்று கெஸ்ட்டெல்லாம் நல்லா வந்திருந்தாங்களே, என்ன சார் யார் கேட்டாலும் வேண்டாங்கிறாங்க சார், அப்படி உங்களுக்கே ஒரு எனர்ஜி எல்லாம் போயிடும், அப்படியே எல்லாம் சோகமாயிடும். அப்போயே உங்கள் லீடர் கண்டுபிடிச்சிடுவார் என்னமோ ஆயிருக்குன்னு. சார் இப்போ நீங்கள் இங்கே வரீங்களா, இல்லை நான் அங்கே வரட்டா அப்படிம்பார். அப்புறம் அவர் வருவார், உங்ககிட்ட வந்து அப்படி இல்லைங்க இப்படிங்க எல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட மோட்டிவேட் ஆகி அப்படின்னு எந்திரிச்சு நிற்பீங்க. இன்னொருத்த வருவான் இன்னொரு டிவிஎஸ் 50ல். இந்த டிவிஎஸ் 50ல் நர்லிங் கண்டவனெல்லாம் உங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒய்எம்டிங்கிற ப்ரோக்ராம் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது. புரியுதுங்களா? இந்திய வர்த்தகத்தில் 35% நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
டிவி 50ல் நர்லிங் இல்லாதவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? அப்படின்னு கேட்டிங்கன்னா